Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chapter 1ல example 1.9 தான் பார்க்க போறோம். Let f of x equal to 2x plus x square இருந்துச்சுன்னா f of 1, f of x plus 1 and f of x plus f of 1 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க f of x நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to 2x plus x square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். அதாவது f of 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்க f of 1 இருக்கு, இங்க f of x இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்லாம் எங்கெல்லாம் வருமோ, எக்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் வருமோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம 1 போட போறோம். அவ்வளவுதான். அப்படி நம்ம இந்த ஈக்குவேஷன் அதாவது f of x equal to 2x plus x squareல நம்ம போட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? f of 1 ஏன்னா எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டுட்டு ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ்ன்னு இருக்கா, இங்க என்ன பண்ணணும் 2 இன்டூ 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, நம்ம என்ன பண்ணணும் 1 ஸ்கொயர். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் எக்ஸ் வருமோ அங்கெல்லாம் 1 போட்டிருக்கோம். ஏன் இங்க நம்ம பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக இங்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்க எஃப் ஆஃப் 1 இருக்கனால எக்ஸ் வர இடத்துலலாம் நம்ம வந்து 1 போட்டிருக்கோம். அப்படி நம்ம போட்டு இது சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்? 2 இன்டூ 1 நமக்கு என்ன 2, 1 ஸ்கொயரா நமக்கு என்ன 1, அதாவது 2 பிளஸ் 1 3, அதாவது எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 3. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1ன்னு வருது. அதாவது எக்ஸ் வர இடத்துல வந்து அதுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 1 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பண்ண மாதிரியே தான் எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் எக்ஸ் பிளஸ் 1 வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1ன்ற மாதிரி இருக்கா. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற மாதிரி இருக்கா. ஸோ இங்கேயும் நம்ம வித்தியாசம் பார்த்தோம்னா எக்ஸ் பிளஸ் 1 இங்கே இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறது? எக்ஸ் பிளஸ் 1 வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி நம்ம பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்கிறதுல என்ன இருக்கு? 2x இருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்? 2x பிளஸ் 1ன்னு போட போறோம். நெக்ஸ்ட் பக்கத்துல பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட போறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் எக்ஸ் வருமோ அங்கெல்லாம் எக்ஸ் பிளஸ் 1 அதுக்கு பதிலாக போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 2வை உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 2x பிளஸ் 2ன்னு வருமா. ஸோ 2x பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2x, அதாவது a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதை வந்து நம்ம a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதாவது a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் மாதிரி இங்கே அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். லைக் டேர்ம்ஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்க டேர்ம்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2x இருக்கு, இங்கே வந்து 2x இருக்கு. அப்போ இது ரெண்டத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் என்ன வரும்? 4xன்னு வருமா. ப்ளஸ் பக்கத்தில் ஒரு 2 இருக்கு, இங்கிட்டு ஒரு வந்து 1 இருக்கு. ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 3ன்னு வருமா. ஸோ அடுத்து நமக்கு என்ன இருக்கு? வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இங்கேயும் வேரியபிள் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் வேரியபிள் எக்ஸ் இருக்கு. இங்கே ஒரே வேரியபிள் இருக்கனால தான் என்னால் இந்த டேர்மை ஆட் பண்ண முடியுது. ஓகேவா. ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எனிதிங் பவர் 0 1 இருக்குல்ல. ஸோ வேரியபிள் டேர்ம்ஸ், அதாவது இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் எதோடையுமே ஆட் பண்ணல, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வச்சு வேற எந்த டேர்மே வராதனால. ஸோ எந்தெந்த டேர்ம்ஸ்க்குலாம் வேரியபிள் சேமாக இருக்கோ அந்தந்த டேர்ம்ஸ்க்குலாம் ஆட் பண்ணால் நமக்கு இப்படி ஆன்சர் வரும். ஸோ இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1ஓட வேல்யூ. இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நமக்கு தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன நமக்கு கொடுத்துருக்காது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை அப்படியே அங்கே எழுதிடணும் எஃப் ஆஃப் எக்ஸ் இடத்துல. ஸோ அப்படியே நம்ம எழுதிட்டோம்னா 2x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ எனக்கு என்ன? 3. ஸோ அந்த வேல்யூவை வந்து எஃப் ஆஃப் 1 இடத்துல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? என் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கனால என் கொடுத்த கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரை போட்டிருக்கேன். அடுத்து பிளஸ் எஃப் ஆஃப் 1ன்னு இருக்கு. எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை வந்து டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பவரில் எழுத போகிறேன். அதாவது பவரை குறைச்சி எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து
எந்த பவர் ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த டேர்ம் எழுதிட்டு அடுத்து அதை விட ஒன்று கம்மியாக அடுத்து ஒன்று அதை விட ஒன்று கம்மியாக வந்து நான் எழுதுறேன் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்னோட ஆன்சர். இப்போ நம்ம பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூவும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூவும் நமக்கு என்னவா இருக்குது, சேமாக இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்னும் வேறு வேறு டேர்ம். இந்த ரெண்டு டேர்மோட ஆன்சர் சேமாக இருக்காது ஓகேவா. ஏன் இது வேறு வேறுன்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து எக்ஸ் இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மோஸ்ட்லி ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் வருமோ அங்கெல்லாம் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம 3 சப்டிவிஷனுக்கு பண்ணியிருக்கோம். அது போக நம்ம என்ன பார்த்துருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூவும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூவும் சேமாக இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 1.9. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.